உன்னத பாட்டு 29வது பாகம். உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்திலே இருந்து படிக்க போகிறோம். அன்பானவர்களே, இதிலே மணவாளன் என்ன பேசுகிறார் என்று பார்க்கலாம். ஏனென்றால் மணவாளன் தான் பேசுகிறார். என் பிரியமே, நீ திர்சாவை போல் சௌந்தரியமும் எருசலேமை போல் வடிவமும் கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியுமானவள். அன்பானவர்களே, இது ஒரு அழகான வசனம், ஒரு அருமையான தீர்க்க தரிசனமும் கூட. என்ன என்று நான் உங்களுக்கு விளக்குகிறேன். இப்போது இந்த இடங்களை பற்றின திர்ஷா மற்றும் எருசலேம், இந்த 2 இடங்களை பற்றின விவரங்கள் நமக்கு தெரியாவிட்டால் நமக்கு இதனுடைய அர்த்தம், தீர்க்க தரிசனம் புரியாது. எனவே நான் உங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். என் பிரியமே, நீ திர்சாவை போல சௌந்தரியமும். திர்சா என்றால் என்ன? திர்சாவின் சௌந்தரியம் என்ன? அன்பானவர்களே, நான் உங்களுக்கு பழைய ஏற்பாட்டிலே 2 வசனங்களை காட்ட விரும்புகிறேன். ஒன்று, நீங்கள் யோசுவா புத்தகத்துக்கு 12வது அதிகாரத்துக்கு நீங்கள் போனால் அங்கே நீங்கள் பார்க்கலாம், யோசுவாவின் தலைமையில் இந்த பாலும் தேனும் ஓடுகிற இந்த கானான் தேசத்துக்குள் நுழைந்த இஸ்ரவேலர்கள் எப்படி ஒவ்வொரு தேசமாக பிடித்து 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 கொண்டு வருகிறார்கள் என்று. அதிலே மொத்தம் 64 தேசங்கள் இருந்தன என்று நான் ஏனைய பாடங்களில் சொல்லிக் கொடுத்திருக்கிறதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் முக்கியமாக அந்த 64 தேசங்களும் பாரிய தேசங்கள் அல்லது பாரிய ராஜாக்கள் என்று சொல்ல முடியாது. பாரிய ராஜாக்கள், பாரிய தேசங்கள் என்று சொல்வதானால் அந்த 64இல் 31 தான். புரிகிறதா? இப்போ நீங்கள் நினைக்கக்கூடாது 31 64 அப்படி அல்ல. சிற்றரசர்கள், சின்ன சின்ன தேசங்கள் எல்லாம் சேர்த்தால் தான் 64. ஆனால் பேரரசர்கள், பெரிய தேசங்கள், பெரிய கலாச்சாரங்கள் என்ற வகையில் 31. பெரிய என்று சொல்லும் பொழுது அளவின்படி அது பெரிதாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவர்களுடைய படை பலம், அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய அந்த அரசனுடைய தன்மை, இவற்றை பார்க்கும் பொழுது அவற்றில் பாரிய தன்மைகள் இருக்கலாம். இப்போது தமிழ் மொழியிலே நாம் பார்ப்பதென்றால் இந்தியாவை எடுத்துக்கொண்டால் சேர மன்னன், சோழ மன்னன், பாண்டிய மன்னன் என்ற அந்த மூவேந்தர்களை பார்க்கிறோம். அப்போது இன்றைய தேசங்களின் அளவுகளோடு ஒப்பிட்டு பார்த்தால் இந்த ராஜாக்கள் ஆட்சி செய்த அந்த பிரதேசங்கள் பாரிய பிரதேசங்கள் என்று சொல்ல முடியாது. அப்போ இன்றைக்கு இந்தியாவை எடுத்து பார்த்தால் தமிழ்நாடு என்பது ஒரு மாநிலம் மாத்திரம்தான். அந்த தமிழ்நாடே மத்திய அரசால் ஆளப்படுகிறது. இலங்கையை எடுத்துக்கொண்டால் வன்னி என்று சொல்லக்கூடிய பிரதேசத்தை எடுத்து பார்த்தால் அளவில் அது ஒன்றும் பெரிய ஒரு பிரதேசம் அல்ல. ஆனால் அந்த காலத்தில், சேர சோழ பாண்டியர்கள் ஆண்ட காலத்தில், இலங்கையில் வன்னியர்கள் ஆட்சி செய்த காலத்தில் அவர்களுடைய தேசங்கள் பாரிய தேசங்களாய் இருந்தன. அளவின்படி இல்லாவிட்டாலும் அதிகாரத்தின்படி, கலாச்சாரத்தின்படி அப்படி. இப்போ உதாரணமாக இலங்கையிலே கண்டி, நான் வாழும் கண்டியை எடுத்துக்கொண்டால் இன்று கண்டி ஒரு நகரம், ஒரு பட்டணம், ஒரு மாவட்டம். ஆனால் அந்த காலத்தில் இது ஒரு ராஜ்யம். கண்டி ராஜ்யம் என்றால் வெள்ளைக்காரர்களால் உட்புக முடியாத, மேற்கொள்ள முடியாத ஒரு பெரிய ஒரு ராஜ்யமாக இருந்தது. கடைசியில் ஒரு 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 பெரிய ஒரு சூழ்ச்சி, ஒரு சூட்சுமம், இப்படித்தான் 1812ஆம் ஆண்டில் இந்த கண்டி ராஜ்யம் வெள்ளையர்களின் கைவசம் வந்தது என்றெல்லாம் பார்க்கிறோம். அந்த வகையில் நான் குறிப்பிடும் இந்த 31 தேசங்கள், 31 ராஜாக்கள் அளவின்படி சின்னதாய் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்களுடைய பலம், அவர்களுடைய அதிகாரம், அவர்களுடைய கலாச்சாரம் பாரிய அளவில் இருந்தன. அதிலே இந்த யோசுவாவும் அவருடைய இஸ்ரவேல் ஜனங்களும் முதலாவதாக கைப்பற்றினது எரிகோ. அளவின்படி எரிகோ எவ்வளவு பெரியது?
சின்னது. எப்படி தெரியும்? இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் 6 நாட்கள் அவர்கள் ஒவ்வொரு தரம் சுற்றி வந்தார்களாம் அந்த எரிகோவை. 7ஆம் நாள் 7 தரம் சுற்றி வந்தார்களாம். அப்போ 7 தரம் இந்த ஜனங்கள் ஒரு தேசத்தை சுற்றி வரக்கூடிய அளவில் அந்த தேசம் சின்னதாக இருந்திருக்கிறது. ஆனால் பலம், அதிகாரம் என்று பார்க்கும் பொழுது எரிகோ எவ்வளவு ஒரு அரணான ஒரு தேசம். அந்த வகையில் இஸ்ரவேலர்கள் கைப்பற்றின முதலாவது தேசம் எரிகோ, கடைசி தேசம் திர்சா. பார்ப்போமா? திருப்புங்கள் பார்க்கலாம். யோசுவா புத்தகத்துக்கு திருப்புங்கள் 12வது அதிகாரத்துக்கு. அதிலே 8வது வசனத்தில் இருந்து நான் வாசிக்கிறேன். யோசுவா இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டதுமான ஏத்தியர், ஏமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்பவர்களுடைய தேசத்தில் இருந்தவர்களும் யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் முறிய அடித்தவர்களுமான ராஜாக்கள் யாரெனில், ஏன்னா 9வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் அந்த ராஜாக்களின் பட்டியல் 31 ராஜாக்கள் வருகின்றன. அதில் 9வது வசனம் என்ன சொல்லுகிறது? எரிகோவின் ராஜா 1, அடுத்தது பெத்தேலுக்கு அருகான ஆயின் ராஜா 1, இப்படியே கீழே சொல்லிக்கொண்டே வந்து 24வது வசனத்தில் பாருங்கள், திர்சாவின் ராஜா 1. ஆக இவர்கள் எல்லாரும் 31 ராஜாக்கள். அப்போ யோசுவாவும் இஸ்ரவேலர்களும் கைப்பற்றின முதல் தேசம் எரிகோ, கடைசி தேசம் திர்சா. அப்போ திர்சா என்பது ஒரு முக்கியமான இடம். அது எங்கே இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். எரிகோ எங்கே இருக்கிறது என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏனென்றால் சவக்கடலுக்கு கொஞ்சம் மேலே மோவாப் தேசம், இன்றைய யோர்தான் நாட்டுக்கு இந்த பக்கத்திலே எரிகோ இருக்கிறது. எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு அடிக்கடி போய் வந்தவர்கள் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இஸ்ரவேலுக்கு புனித யாத்திரை போகிற யாருமே எரிகோவுக்கு போகாமல் வரமாட்டார்கள். ஆகவே எரிகோ எல்லாருக்குமே தெரியும், அன்றும் சரி இன்றும் சரி. எரிகோ ஒரு பிரபலமான பெயர், பிரபலமான இடம். ஆனால் திர்சா அவ்வளவு பிரபலம் இல்லை. இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்றவர்களில் நீங்கள் யாராவது இஸ்ரவேலிலே வாழுகின்றவர்கள் இருக்கலாம், இஸ்ரவேலுக்கு அடிக்கடி போய் வருகிறவர்கள் இருக்கலாம், அல்லது ஒரு முறை இஸ்ரவேலுக்கு போய் வந்தவர்கள் இருக்கலாம், இஸ்ரவேலுக்கு போயே இல்லாதவர்கள் இருக்கலாம். பரவாயில்லை. இஸ்ரவேலை பற்றி ஓரளவு தெரிந்தவர்களுக்கு நான் இன்று அந்த திர்சா எங்கே இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லவா? நீங்கள் இஸ்ரவேலுக்கு போனவர்கள் சில நேரம் நீங்கள் சமாரியாவுக்கு போயிருக்கலாம். யாக்கோபின் கிணறை பார்க்க நீங்கள் போயிருக்கலாம். அந்த யாக்கோபின் கிணறை பார்க்க நீங்கள் போனால், நீங்கள் போய் பார்க்கின்ற அந்த பட்டணத்துக்கு இன்றைய பெயர் நபுலூஸ். அது ஒரு பாலஸ்தீன டெரிட்டரி பட்டணம். அந்த பட்டணம் வேதத்திலே சீகேம் என்று அழைக்கப்படுகிறது. இன்றும் கூட நபுலூஸ் என்று பாலஸ்தீனர்களுடைய அரபு மொழியிலே சொல்லப்பட்டாலும், அந்த நபுலூஸ் என்ற அந்த போர்டு ஆங்கிலத்திலும் அராபிய மொழியிலும் நபுலூஸ் என்று இருக்கும். ஆனால் எபிரேய மொழியிலே ஷஹெம் என்று இருக்கும், சீகேம் தமிழிலே. இந்த சீகேம் என்ற அந்த பிரதேசத்தின் கொஞ்சம் வடக்கில், அவ்வளோ தூரம் அல்ல, நடந்தே போகலாம். இந்த நீங்கள் யாக்கோபின் கிணறை பார்க்க போவீர்களே, அந்த கிரீக் ஆர்த்தடாக்ஸ் சர்ச், அதிலிருந்து நீங்கள் நடந்தே வடக்கு பக்கமாய் போனால் ஒரு சில நிமிஷங்களில் நீங்கள் அந்த திர்சா இருந்த இடத்தை அடையலாம். இப்போ யோசுவாவின் காலத்தில் அது ஒரு தேசமாக, ஒரு ராஜாவே அங்கு இருந்தார் என்று இப்போ வாசித்தோம். பிற்காலத்தில் என்ன நடந்தது என்றால், இந்த தேசம் இரண்டாய் பிரிந்தது சாலமோனுக்கு பிறகு. சாலமோனுக்கு பிறகு இந்த தேசம் இரண்டாய் பிரிந்த பொழுது யெரொபெயாம் என்கின்ற மன்னனை கொண்டு வந்து வடக்கு ராஜ்யத்தின் ராஜாவாய் ஏற்படுத்தினார்கள் அல்லவா? தான் வடக்கு எல்லையாகவும் பெத்தேல் தெற்கு எல்லையாகவும் கொண்டு அந்த தேசம் வடக்கு தேசம், வடக்கு ராஜ்யம் இஸ்ரவேல் என்ற பெயரிலே தொடர்ந்து இருந்து வந்தது அல்லவா? கிறிஸ்துவுக்கு முன் 722 வரை. அந்த வடக்கு ராஜ்யத்தின் முதல் மன்னனான யெரொபெயாம் இந்த திர்சாவிலே இருந்து தான்
அந்த வடக்கு ராஜ்யத்தை ஆட்சி செய்தார். அதற்கு பிறகு அவருக்கு பிறகு வந்த ராஜா, அவருக்கு பிறகு வந்த ராஜா, இவர்கள் எல்லாருமே அங்குதான் ஆட்சி செய்தார்கள். ஒரு குறிப்பிட்ட மன்னன் வந்து இடத்தை கொஞ்சம் மாற்றும் வரை, பெரிய தூரமாய் மாற்றவில்லை, கொஞ்சம் மாற்றினார். அவருடைய பெயர் ஒம்ரி, ஆஹாப் மன்னனுடைய அப்பா. இப்போ நான் உங்களுக்கு இதை வாசிக்க விரும்புகிறேன். இங்கே என்னோடு வாருங்கள். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்தின் 23வது வசனத்துக்கு. 1 ராஜாக்கள் 16:23. யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 31ஆம் வருஷத்தில் ஒம்ரி, அல்லது தமிழிலே உம்ரி என்று இருக்கிறது, இஸ்ரவேல் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜ்யம் பண்ணினான், ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் திர்சாவிலே 6 வருஷம் அரசாண்டு. அப்போ எங்கே அவர் தன்னுடைய 12 ஆண்டுகளில் முதல் 6 ஆண்டுகள் எங்கே ஆண்டாராம்? திர்சாவிலே. அப்புறம் 24வது அதிகார வசனத்திலே, பின்பு சேமேரின் கையிலிருந்து சமாரியா மலையை 2 தாலந்து வெள்ளிக்கு வாங்கி அந்த மலையின் மேலொரு பட்டணத்தை கட்டி அதற்கு மலையினுடைய எஜமானாய் இருந்த சேமேரனுடைய பேரின்படியே சமாரியா என்னும் பெயரை தரித்தான். இந்த உம்ரி வேறு யாரும் அல்ல, ஆஹாப் மன்னனுடைய அப்பா. அப்போ ஆஹாப் மன்னனின் அப்பா ஒம்ரி சமாரியாவுக்கு தலைநகரத்தை மாற்றுவதற்கு முன் திர்சா தான் வடக்கு ராஜ்யத்தினுடைய தலைநகரமாய் இருந்தது. புரிகிறதா? இப்போ உன்னத பாட்டிலே, என் பிரியமே நீ திர்சாவை போல சௌந்தரியமும், திர்ஷா என்ற அந்த பெயரினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இனிமை. அந்த ஆங்கிலத்தில் பிளசன்ட் என்று சொல்வார்களே, அழகான, சௌந்தரியமான, அமைதியான, அதுதான் அந்த பெயரின் அர்த்தம். அந்த பெயருக்கு ஏற்ற விதத்தில் அழகாக, அமைதியாக அந்த திர்ஷா வேத காலத்தில் காணப்பட்டது. அப்புறம் உம்ரி என்ன செய்தான்? அதை கொஞ்சம் தெற்காக கொண்டு வந்து சமாரியாவை அவன் தலைநகரமாக்கினான். அதற்கு பிறகு சமாரியா தான் 722 வரை, கிமு 722 அசீரியர்கள் வந்து வடக்கு ராஜ்யத்தை பிடித்து கொண்டு போகும் வரை இஸ்ரவேலின் தலைநகரமாக, அதாவது வடக்கு ராஜ்யத்தின் தலைநகரமாய் இருந்தது. இப்போ திர்சா வடக்கு ராஜ்யத்தின் தலைநகரம் என்றால், தெற்கு ராஜ்யத்தின் தலைநகரம் எது? எருசலேம். அப்போ திர்சாவையும் எருசலேமையும் பார்க்கும் பொழுது இரண்டுமே தலைநகரங்கள். ஒன்று பிரிந்து போன யூதர்களின் தேசத்தின் தலைநகரம், அடுத்தது இஸ்ரவேலின் நிரந்தர தலைநகரம். இப்போ மணவாளன் சபையை பார்த்து என்ன சொல்லுகிறார்? என் பிரியமே நீ திர்சாவை போல சௌந்தரியமும் எருசலேமை போல வடிவமும் கொண்டவளாய் இருக்கிறாய். என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. அதற்கு முன்னே இதனுடைய தீர்க்க தரிசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த தீர்க்க தரிசனத்தை எழுதுகிறவர் சாலமோன். சாலமோன் காலத்திலே திர்சா ஒரு வெறும் நகரம் அல்லவா? முன்பு யோசுவா காலத்தில் அது ஒரு பெரிய தேசமாக இருந்திருக்கட்டும், ஆனால் சாலமோனின் காலத்திலே அது ஒரு வெறும் நகரம் அல்லவா? அப்போ இந்த நகரம் பிற்காலத்தில் ஒரு தலைநகரமாய் வரப்போகிறது என்று சாலமோனுக்கு தெரியுமா? தெரியாது. சாலமோனின் மகன் யெரொபெயாம் காலத்திலே தான் யெரொபெயாம் எருசலேமிலே தொடர்ந்து ஆட்சி செய்ய நேரிட்டு வடக்கு ராஜ்யம் பிரிந்து போனது. ஆகவே வடக்கு ராஜ்யம் திர்சாவை தலைநகரமாய் கொஞ்ச காலத்துக்கு வைத்திருக்க போகிறது உம்ரி மன்னன் வரும் வரை என்பது சாலமோனுக்கு தெரியாது. ஆகவே இது ஒரு ஆச்சரியமான தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனத்தில் அவர் சொல்லுகின்ற அந்த விடயத்தின் அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சபை புறஜாதியார் மத்தியிலே, எருசலேமிலிருந்து பிரிந்து போனவர்கள் புறஜாதிகளுக்கு கிட்டத்தட்ட சமன் அல்லவா? புறஜாதியார் மத்தியிலே சபை ஒரு தலைநகரம் போல காணப்படுகிறது. ஆமாவா இல்லையா? இப்போ நானும் நீங்களும் யூதர்கள் அல்லவே, நாம் புறஜாதிகள். புறஜாதிகளாய் இருக்கும் பொழுது நாம் பாவிகள், நாம் ஆண்டவரண்டை நெருங்க முடியாது, காட்டொலிவ மரம், இப்படித்தான் நாம் இருந்தோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பொழுது நாம்
தலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியாய் வந்து விட்டபடியினால் புறஜாதிகளுக்குள்ளே விசேஷமானவர்களாய் வந்து விட்டோமா இல்லையா? திர்சா எப்படி அந்த பிரிந்து போன வடக்கு ராஜ்யத்தில் ஒரு அழகான அமைதியான திர்ஷாவாய் இருந்ததோ, அதே போல சபை பாவிகளும் அந்நியர்களும் பரதேசிகளும் விக்கிரகாராதனைக்காரர்களும் நரகத்துக்கு போய்கொண்டிருக்கிறவர்களும் ஆகிய புறஜாதியார் மத்தியிலே இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்து இன்று அழகாக பசுமையாக ஒரு ஒரு அமைதியாக காணப்படுகின்ற திர்ஷாவை போல இருக்கின்றாள். இப்போ புரிகிறதா அன்பானவர்களே? ஆண்டவர் புறஜாதியாரை பார்க்கும் பொழுது என்னத்தை காண்கிறார்? விக்கிரகாராதனை, ஆவிக்குரிய விபச்சாரம், பிசாசுகளை வணங்கி கொண்டு தேவன் யார் என்று தெரியாமல் வாழுகின்றதை தான் பார்க்கிறார். ஆனால் அந்த புறஜாதியாருக்கு உள்ளே ரட்சிக்கப்பட்ட ஒரு சிறு கூட்டமாகிய தனது மனவாட்டியாகிய சபையை பார்க்கிறாரே, அப்பொழுது அவருக்கு எப்படி தெரிகிறது தெரியுமா? அந்த வடக்கு ராஜ்யத்தின் திர்ஷாவை பார்ப்பது போல தெரிகிறது. புரிகிறதா? அதுதான் இந்த வசனம். என்ன? என் பிரியமே திர்ஷாவை போல சௌந்தரியமாய் இருக்கிறாய். அசிங்கமான புறஜாதியார், ஆவிக்குரிய அசிங்கத்தில் கிடக்கும் புறஜாதியாருக்கு நடுவில் ஆவிக்குரிய திர்ஷாவாக, ஆவிக்குரிய அழகாக பசுமையாக சபை காணப்படுவதை இது குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, எருசலேமை போல வடிவமும். அன்பானவர்களே, எருசலேம் என்பது ஆண்டவர் நேசிக்கும் ஒரு இடம். அந்த எருசலேம் தான் மோரியா மலை. அந்த மோரியா மலையிலே தான் மெல்கிசேதேக்கு வாழ்ந்து வந்தார். அந்த மோரியா மலைக்கு தான் ஈசாக்கை பலி கொடுக்க ஆண்டவர் ஆபிரகாமை அனுப்புகிறார். அந்த மோரியா மலையைத்தான் விலை கொடுத்து தாவீது வாங்குகிறார். எபூசிய மன்னனாகிய அந்த எபூசிய மன்னனுடைய கையில், உங்களுக்கு நான் இது குறித்து ஒரு பிரசங்கமே செய்திருக்கிறேன், யூடியூபிலே இருக்கிறது. அந்த எபூசிய மன்னன் என்கின்ற ஒரு மனுஷனுடைய அந்த கையில் இருந்து ஓர்னான், உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பேன், ஓர்னான் என்ற மனுஷனுடைய கையிலிருந்து அந்த மலையை வாங்க வைத்தவர் தேவன். அந்த மலையிலே தான் சாலமோன் தேவாலயம் கட்டுகிறார். ஆகவே இன்று நேற்றல்ல, ஆரம்ப காலத்திலிருந்தே ஆண்டவர் எருசலேம் மேல் ஒரு கரிசனை, ஒரு அக்கறை வைத்திருக்கிறார், ஒரு கண்ணை அவர் வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த எருசலேமை நித்திய தலைநகரமாக ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். 1000 வருட அரசாட்சியை இயேசுவானவர் இந்த உலகத்திலே நடத்தும் பொழுது கூட அந்த எருசலேமிலே இருந்து தான் ஆளுவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே எருசலேம் என்பது கிறிஸ்தவர்களினால் அல்ல, கிறிஸ்தவர்கள் வருவதற்கு முன்னமேயே தேவனால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு இடம். ஆனால் இடையில் கிட்டத்தட்ட 2000 வருடங்களாக சபை என்று தேவனுக்குள்ளே வந்திருக்கிறது. கிருபையின் காலம், புறஜாதியார் வந்திருக்கிறோம். இன்று ஆண்டவர் புறஜாதியாரை பார்க்கும் பொழுது அவருக்கு நாம் எந்த வடிவத்தில் காணப்படுகிறோம் தெரியுமா? எருசலேமின் வடிவத்தில். இந்த சபை ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் நடக்கிறதே, அந்த கல்யாணம் முடிந்ததற்கு பிறகு, அது பிறகு பரலோகத்திலிருந்து இறங்கி வரும் பொழுது எப்படி இறங்கி வருகிறது தெரியுமா? அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியாக எருசலேம், புதிய எருசலேமாக இறங்கி வருகிறது. ஆகவே சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஆவிக்குரிய பெயர் தான் என்ன? புதிய எருசலேம். அப்போ அந்த பழைய எருசலேமின் வடிவிலே நாம் ஓரளவு இருக்கின்றபடியினால் தானே நமக்கு புதிய எருசலேம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே பாருங்கள், சபையை என்ன அழகாக ஆண்டவர் சொல்லுகிறார். நீ திர்சாவை போல, வடக்கு ராஜ்யத்தின் தலைநகரத்தை போல, அந்த அசுத்தங்களுக்கு நடுவில் அழகாய் இருப்பது போல இருக்கிறாய். அதே நேரம் யூதர்களாகிய இஸ்ரவேலர்களுக்கு நடுவிலே அந்த எருசலேம் எவ்வளோ அழகாய் இருந்ததோ அந்த வடிவத்தில் நீ இருக்கிறாய். அது மாத்திரமா, கொடிகள் பறக்கும் படையை போல கெடியுமானவள். அதாவது நீ ஒரு உறுதியானவள், பலன் உள்ளவள்.
உனக்கு பலம் இருக்கிறது. கெடி என்பது பலத்தை குறிக்கும். எப்படிப்பட்ட பலன் இந்த சபைக்கு இருக்கிறதாம்? கொடிகள் பறக்கும். கொடிகள் வெற்றி கொடிகள். ஒரு சேனை வரும் பொழுது அந்த சேனை தன்னுடைய கொடிகளை பறக்க விட்டு கொண்டு தான் வருவார்கள் யுத்தத்துக்கு வரும் பொழுது. அப்போ அந்த கொடிகளை பறக்க விட்டு கொண்டிருக்கின்ற படையை போல ஒரு படை யுத்தம் செய்ய வரும் பொழுது எப்படி வீரமாய், எப்படி தைரியமாய் கொடிகளை பறக்க விட்டு கொண்டு வருமோ அந்த விதத்தில் இன்றைக்கு சபை வந்து கொண்டிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த 3 காரியங்களில் நீங்கள் பார்க்கின்ற அந்த அழகு உங்களுக்கு புரிகின்றதா அன்பானவர்களே? இதோ சொல்லுகிறேன் மறுபடி. சபை அழகானது, பசுமையானது, மென்மையானது, திர்சாவானதாம். எப்படி? புறஜாதியார் என்ற அந்த ஆண்டவர் பார்க்க கஷ்டப்படும் அந்த விக்கிரக ஆராதனை கூட்டத்துக்குள்ளே சபை அழகாக, மென்மையாக, திர்சாவாக காணப்படுகிறது. இஸ்ரவேலர்கள் என்ற அந்த யூதர்கள் வாழும் இந்த உலகத்திலே, இஸ்ரவேலிலே எருசலேம் எப்படி ஒரு முக்கியமான இடத்தை காலாகாலமாக ஆண்டவரால் பெற்றுக்கொண்டு வரப்பட்டதோ அந்த முக்கியத்துவம் சபைக்கு இன்றைக்கு இருக்கிறது. புரிகிறது? ஆவிக்குரிய இஸ்ரவேல், ஆவிக்குரிய எருசலேம், பரம எருசலேமாக சபை இருக்கிறது. அதே நேரம் இந்த சபை ஒரு பலவீனமான, பலனில்லாத, பயந்த ஒன்றல்ல. ஒரு படையை போல, அதுவும் கொடிகளை பறக்க விட்டு கொண்டு வருகின்ற அந்த வீரம் நிறைந்த ஒரு படையை போல கெடியானவள் இந்த சபை என்று 2 தீமோத்தேயு 1:7 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவன் நமக்கு பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்குள்ளான சந்தோஷம் நமக்கு தேவ பலனாய் இருக்கிறது. ஆகவே சபை என்பது ஒரு பயந்தாங்கோளை அல்ல. சபை என்பது முதுகெலும்பில்லாத ஒரு அமைப்பு அல்ல. அன்பானவர்களை, இன்றைக்கு நம்மை உபத்திரவப்படுத்துகிறார்கள். 2000 வருடங்களாக சபையை உபத்திரவப்படுத்தினார்கள். எத்தனை பேர் உயிர் நீத்தார்கள், எத்தனை பேர் பல பல உபத்திரவங்களுக்குள்ளே போனார்கள். பயத்தினாலா? அல்ல, ஆண்டவருக்காக. உபத்திரவங்களை முகம் கொடுப்பதற்கு கூட ஒரு தைரியம் வேண்டும், ஒரு பலம் வேண்டும். ஸ்தேவானை அன்று கல்லெறிந்து கொள்ளும் பொழுது என்ன தைரியமாக அவர் பேசிவிட்டு உயிர் நீத்தார். அப்போஸ்தலர்களை ஒவ்வொரு இடங்களிலே கொலை செய்யும் பொழுது சரித்திரம் சொல்லுகிறது, அவர்கள் யாரும் பயந்து ஒளிந்து கெஞ்சி கூத்தாடி சாகவில்லையாம். வீரமாய் அவர்கள் ஆண்டவருக்காக மரித்தார்கள். அன்று முதல் இன்று வரை உபத்திரவப்படுகின்ற சபை பலத்தோடு தான் உபத்திரவத்துக்கு முகம் கொடுக்கிறது. ஊழியம் செய்கிறவர்கள் முதுகெலும்போடு தான் ஊழியம் செய்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் போராட்டங்களை சகித்து கொண்டுதான் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே கிறிஸ்தவர்கள் பயந்தாங்கோழைகள் அல்ல, பலன் இல்லாதவர்கள் அல்ல. அவர்கள் கொட்டி பறக்கும் பட்டையை போல கெடி உள்ளவர்கள். புரிகிறதா? ஆகவே பாருங்கள், அந்த வல்லினத்தை சேர்ந்த ட ட எத்தனை தடவை வருகின்றது என்று தமிழர்களே உங்களுக்கு தெரியும். கசட தபர வல்லினம், எரழ வழல இடையினம், ஞன நம்மன மெல்லினம். அதிலே கசட தபர அந்த நடுவிலே வருகிற அந்த ட 3 தடவை தமிழிலே மாத்திரம் வருகிறது. என்ன? கொடிகள் பறக்கும் படையை போல கெடி உள்ளவர் சபை. ஆஹா, அந்த ஒரு வீரம் நமக்கு இருக்கிறது. ஆகவே இந்த 3 காரியங்களும் நமக்கு சபைக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் அன்பானவர்களே. என்ன? மென்மை, அழகு, பசுமை, திர்சா. மற்றவர்கள் மத்தியிலே நாம் அப்படி அழகாக இருக்க வேண்டும் ஆண்டவருடைய பார்வைக்கு. யூதர்கள், இரண்டாவது யூதர்களுடைய மத்தியிலே அவர்களுடைய எருசலேம் எவ்வளவு முக்கியமோ அதுபோல இன்றைக்கு நாமும் அந்த எருசலேமை போல முக்கியமுள்ளவர்களாக பரம எருசலேமாக இருக்கிறோம். மூன்றாவது, நாம் பயந்தாங்கோழைகள் அல்ல, நாம் நல்ல தைரியசாலிகள், பலம் உள்ளவர்கள். இதைத்தான் இந்த 4வது வசனம் காட்டுகிறது. போய் வாருங்கள், மிகுதியை அடுத்த பாடத்திலே படிப்போம்.